ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை இரவு நேர வணக்கம். இன்னைக்கு எங்கள் ஊரில் சந்தை ஃப்ரெண்ட்ஸ். சந்தையில் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வெங்காயம் தக்காளி வாங்கலதான். ஏன் மம்மி? வெங்காயம் தக்காளியெல்லாம் கிடக்கு, அதனால வாங்கல. பாருங்க நல்லா பிடிச்சிருக்கு, சூப்பராக. அதே டப்பி தானா? அதே டப்பி இல்லைன்னா மறுகா மோந்தேன். அதுலேருந்து அந்த சில்வர் சட்டியிலேருந்து மாவு மோந்தேன். மோந்த அந்த டப்பியில் வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இதில் மோந்துக்கிறது. ஆமாம், இது முடிக்கும் உருண்டை குழம்பு. இதை பார்த்துருவோமா காய்கறியை? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சந்தையில் வாங்கிட்டு வந்த காய்கறி. மத்தியானம் கடலை நெய் கீரை வாங்கினது இங்கே இருக்கு. இங்கே இங்கே இருக்கு. கடலை எண்ணெய் வேற என்ன வாங்கிட்டு வந்தேன்? இது இந்த இதில் ஊற்றணும். இது கோல்டு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி இந்த மாதுளம்பழம் 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். மாதுளம்பழம் கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்தாரு. இது திராட்சை பழம் கொஞ்சம் சாப்பிட்டா இது 70 ரூபா அரை கிலோ. முருங்கைக்காய் இது 10 ரூபா. இது 10 ரூபாயா? ஆமாம், அது 10 ரூபா. முட்டைக்கோசு 20 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெருசு 20 ரூபா. இதுவும் 20 ரூபா தான். காலிஃப்ளவர் 20 ரூபா. நெல்லிக்காய் இது 10 ரூபா. நெல்லிக்காய் 10 ரூபா. கத்திரிக்காய் 10 ரூபா. கேரட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது 20 ரூபா. வெண்டிக்காய் 20 ரூபா. மாங்காய் 20 ரூபா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் இன்னைக்கு வாங்கினோம். நேற்று நல்லெண்ணெய் வாங்கினோம், அது 380 ரூபா. இது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் எவ்வளவு? 230. ஃபார்ச்சூனா கோல்டு வின்னர். இது விளக்கி வச்சுருக்கேன். இதில் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கழுவி வச்சுருக்கேன். இருந்தாலுமே என்னதான் கழுவுனாலும் லேசாக பிசுங்குது. இது கடலெண்ணெய் அப்படி பிசுங்காது. கடையில் வாங்குறது. இது கொய்யாக்காய் வீட்டில் காய்ச்சது. பேக்கெட்டில் உள்ள எண்ணெய் பிசுங்குது. அது பிசுங்க தெரியல. கடலெண்ணெய் அப்படி பண்ணாது. சிக்கல எண்ணெய் கொழுப்பு சத்துனாலதான் பிசுங்குது. கொழுப்பு சத்து தான் பிசுங்க. அவங்க ஏதோ கொழுப்புல தான் அதை ஆட்டுறாங்க. அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. தட்டு எடுக்கிறீங்களா வலிக்கணுமா? சந்தைக்கு மொத்த செலவு எவ்வளோ? மொத்த செலவு மொத்தம் 400 ரூபா கொண்டு போனேன். இன்னைக்கு வெங்காயம் தக்காளி வாங்கல. வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வாங்கல. இதெல்லாம் 300 ரூபா வந்துருக்கு. 100 ரூபா மிச்சம் இருக்கு. 300 ரூபா வந்துருக்குங்க. இன்னைக்கு சம்சாக்காரரும் இல்லை. இல்லைன்னா சம்சா வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். சம்சாவும் இல்லை இன்னைக்கு. எண்ணெய் இல்லை சுத்தமாக. சட்டியில் எண்ணெய் இல்லையா? சட்டியில் எண்ணெய் இல்லை. இவர் நல்ல புது பாட்டிலாக இருக்காது. புது பாட்டிலுக்கு எம்டி கிடைக்குமா தெரியல. செக்கில் அவர் கொடுக்கறதுக்கு புது பாட்டில் எண்ணெய் பாட்டில் வச்சிருக்காரு. ஓரளவு நல்லவர் இவர். இந்த நம்ம எண்ணெய் வாங்குறவர் ரொம்ப அதிக லாபமெல்லாம் வச்சு விற்க உண்டாரு. ஓரளவு நல்லவர். இன்னைக்கு அவர் அம்மா தான் இருந்துச்சு, அவர் ஒய்ஃப் தான் இருந்துச்சு. அவர் இல்லை. அவர் எங்கே போய்? அந்த அம்மாவுக்கு தெரியாத விலையெல்லாம் இல்லையே, விலையெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்குது. அது 10 ரூபா கம்மியாக தான் எடுத்துக்கிச்சு. என்னை பார்த்தோன்னே அப்புறம் 10 ரூபா வரையில் நீங்கள் கொடுத்துருங்கப்பா. 210 வேணும் அது.
அப்புறம் 10 ரூபா கொடுக்கல, 300 ரூபாய் தான் கொடுத்துச்சு. 500 ரூபாய்க்கு. எல்லாருக்கும் வேலை சரியா தான் இருக்கு இப்போ. அவர் சிக்கலா ட்ரெண்ட் எடுக்க போயிட்டாரு நம்ம. அதனால தான் இந்த அம்மா வந்துச்சு. செக்கில் அவர் செக் வச்சிருக்கலையா? வேற யார்ட்டையும் வாங்கிட்டு வர்றாரு. நம்பிக்கையானவங்கள்ட்ட வாங்கிட்டு வர்றாரு. ஏன் அவங்க ஓன் செக் வச்சுக்க முடியாதா? தெரியல. ஓன் செக் வச்சுக்கிற அளவுக்குலாம் வசதி இல்லை. அவங்களே ஒரு பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி, அந்த பாய் இருந்தார்ல ஒருத்தர், 2 பொண்ணுங்க கூட கல்யாணம் பண்ணாலும் ஒன்னா. எந்த இடத்துக்கிட்ட? அந்த நம்ம ஆயா வீட்டுக்கிட்ட, பழைய வீட்டுக்கிட்ட. அந்த இது ஒரு பாய் வீடு கூட இது ஃபர்னிச்சர்லாம் வச்சிருந்தால அந்த பாயை சொல்றீங்களா? அந்த பாய் இல்ல, இவர் சுருத்தா என்னமோ ஒரு பாய். இந்த நம்ம வீட்டுல குடியிருக்க வீட்டுக்கு வருவார்ல, நம்ம குடியிருந்துச்சுல ஒரு அம்மா, பாய் வீட்டம்மா, ஐயா பேசுவார்ல, அதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி இல்ல? ஆமா, அது அப்பதான் அவர் குடியிருந்தாரு, அந்த வீட்டுலதான் குடியிருந்தாரு அவர். அந்த பாய் நம்ம போன புதுசுல, நம்ம இந்த ஊருக்கு வந்த புதுசுல 2019. 2019 2000 எப்போ சொல்றீங்க? டைம் தெரியலையே. நம்ம இந்த 99 வந்தோம். 2000 அந்த ஆயா வீட்டுல இருந்தோம். ஆமா, அப்பதான் அந்த நம்ம வீட்டுல ஒரு ஐயா கூட ஒரு பிள்ளைய கூப்பிட்டு பேசுவாங்க, பாய் வீட குடி வச்சுட்டு. ஆமா, அவங்க பேர் என்ன? அவங்கெல்லாம் 2005 போயிட்டாலே. அப்பதான் இந்த பாய் வீடு, அந்த இவங்க இப்ப இருக்க வீட்டை பாய் வாங்கி இருந்தாரா குடியிருந்தாருன்னு தெரியல. அந்த வீடு இவங்க வாங்கிட்டு தான் இப்ப வந்திருக்காரு. இந்த இவர் வாங்கிட்டாரு அந்த வீடை. சரி, அது அந்த வீடு இப்ப எங்க இருக்கு கரெக்டா? முருகப்பிச்சிட்டார் வீட்டுக்கிட்டயா? முருகப்பிச்சார் வீட்டுக்கு பின்னாடி நம்ம அங்கிட்டு வருவோம்ல, பின் சைடு வருவோம்ல. ஆமா, அந்த அது சிந்தாமணி வீடெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த சைடு வருவோம்ல, ஒரு பிள்ளையார் கோயில்லாம் இருக்குல்ல, ஆமா, அதுகிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் வீடு இவங்க விட்டு விட்டுதேன். ஒரு கேட் ஒண்ணு இருக்கு, கேட்டா குருஷத்து பேகம் வீடு. அதுக்கு குருஷத்து பேகம் வீட்டுக்கு பக்கத்து வீடா? குருஷத் பேகம் வீடு இங்கிட்ட இருக்குது. இந்த நம்ம வர்ற சந்துகிட்டே இங்கிட்ட இருக்கு ஃபர்ஸ்ட் வீடு. அந்த சிந்தாமணி எல்லாம் சொல்லுவீங்கள ஒண்ணு, அது இருந்தது. ஆமா, அந்த விளக்கு போட்டுக்கிட்டு தெரிவாரு அவரு. ஆமா, அவரு அது அது இருந்த வீட்டுக்கிட்டே தான் இவங்க வீடு. இவங்க வீட்டு ரோட்டு மேல இருக்கும். அவங்க வீட்டு வீடு ரோட்டு மேலே இருக்கும். ஆனா முத்து டீச்சர்லாம் அந்த இடத்துக்கிட்ட தானே இருந்தார், பக்கத்துல அங்கிட்டு. ஆமா, இவர் ஹெச்எம்மா இருந்தார்ல தையல், அவங்க அங்கேதான் இருந்தாரு. அவங்க அந்த அந்த சந்தில இப்படி இருந்தாங்க. இவங்க வீட்டு இங்கனே அந்த இதுல நிலவன கம்பெனி வீட்டுக்கு எய்த்தாப்புல, நிலவன கம்பெனி சிட்டியார் வீடு இருக்குல்ல, ஆமா, அதுக்கு எய்த்தாப்புல. அதுக்கு ஏத்தாப்புல பாய் வீடு இருந்துச்சா? ஆமா, ஒரு கேட் இருக்கு பாரு, அந்த கேட்டு தான் ஒரு வீடு. அவங்க அந்த வீடு 10 லட்சத்துக்கு நம்ம வாங்கினாங்க அப்ப. 10 லட்சமோ 8 லட்சத்துக்கோ இடம் கிடக்கும் போல நிறைய. அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்புறம் இப்ப இருக்காரு. அது ஓட்டு வீடாதான் இருந்துச்சு. இப்ப மாத்திருக்காளா இல்ல அப்படியே தான் இருக்காங்க தெரியல. இப்ப ஏதோ வாங்கி கொஞ்சம் செலவழிச்சுட்டு வாங்கி. அரிமளத்துலலாம் இப்போ நிறைய வீடு மாறிடுச்சுல்ல மம்மி? ஆமாம், செட்டிய வீடுங்க. ஆமாம், பெரிய பெரிய வீடெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி சின்ன சின்ன வீடாக கட்டிக்கிறாங்க, தனித்தனி வீடாக கட்டிக்கிட்டாங்க. எல்லாம் பங்கு வீட்டுக்குன்னு ஒரு வீடு எப்படி? ஆமாம், தனி பங்குல உள்ளவங்க இருக்கவங்கலாம் தனித்தனி வீடு ஒன்று கட்டிக்கிறாரு. அவங்க இண்டிபெண்டாக இருக்கிறதுக்கு தனி வீடு வந்தா, பங்கு வீடு கல்யாணம் காட்சிக்கு மொத்தமா போறது வரும். வழிக்கு நம்ம 3 நாள் ட்ராவல். இன்னைக்கு எங்கே போனீங்க? இன்னைக்கு எங்கேயும் போகல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சந்தைக்கு தான் போனோம். நீ காலையிலேருந்து வேலை தான் சரியா இருந்துச்சு. காலையிலேருந்து என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? காலையிலேருந்து என்ன ஒர்க் பார்த்தோம்? காலையில் இட்லி வச்சு தொட்டுக்க வச்சேன். சரி. அப்புறம் மத்தியானம் இது குழம்பு வச்சு சமைச்சேன். இடையில மிடில் என்ன ஒன்று
என்ன பண்ணேன்னு தெரியலையே. ம். இன்னும் பார்த்த ஒர்க்கமாக இருந்துச்சா? கூட்டி வாசல்லாம் கூட்டினேன். ம். சாயந்தரம் ஈவினிங் வாசல் கூட்டினேன். ம். வாசல் ஃபுல்லாக கூட்டினேன். அங்கிட்ட இங்கிட்ட எல்லாம் நீட்டாக கூட்டினேன். ம். ஒரு குடம் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ம். அப்பா ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்கா தண்ணிக்கு? ஆமாம், குமிஞ்சு பிடிக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் தூண்டாக வருது, அதை சாச்சி விட்டு பிடிக்க வேண்டியதாக இருக்கு. ம். என்னவோ எப்படியோ ஓடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை இந்த அவன் தட்டில் வச்சுருக்கேன். உருண்டை குழம்பு, கொஞ்சோண்டு சாதம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. இதுதான் இன்னைக்கு நைட்டு டின்னர். வாங்க சாப்பிடலாம். வலிக்கணுமா? இதை கொத்தமல்லியை இப்படி வேற கட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள நட்டு வச்சோம்னு வச்சுக்கோ, சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இப்போ காட்டுறேன் பாருங்க. நாளைக்கு எடுத்து காட்டுறேன். இது இப்போ வச்சுட்டு நாளைக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. அடி வேறு மட்டுமா? அடி வேறு மட்டும். இது மாதிரி இவ்வளோ கனமாக இருக்காது ஒன்று மட்டும். இது அப்படியே தண்ணிக்குள்ள வச்சிடணும். இந்த கப்பில் இல்லை, டம்ளரில் வச்சா கூட போதும், இது கொள்ளாது. அதனால இந்த கொஞ்சம் தண்ணி வச்சா போதும், வேறு நினைக்கிற அளவுக்கு. ரொம்பவும் வைக்கக்கூடாது, வேறு நினைக்கிற அளவுக்கு. இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்க, வேறு கொஞ்சம் பத்தலை, வேறு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளைக்கு பாரு, இதெல்லாம் இப்போ எல்லாம் கொஞ்சம் இது இருக்குல்ல, நாளைக்கு பாரு சூப்பராக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, பராமரிக்க. அதனால தான் அப்படி இப்படியே வைக்கிறது. இல்லைன்னா அதை எப்போவுமே கட் பண்ணி வச்சா வாசம் எப்படி இருக்கும்? ஆமாம், வாசம் எப்படி இருக்கும்? வாசம் நல்லா இருக்கும். வாசம் நல்லா இருக்கும். இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு வச்சிடலாம். திராட்சை ஃபுல்லாக இப்படி போட்டால், ஆமாம் திராட்சை பழம் நைட்டு ஃபுல்லாக போட்டால் சரியாக வராது. அழுகி நமக்கு என்ன பழம் சாப்பிட பிடிக்கும்? எனக்கு எந்த பழமே இப்போ சாப்பிட முடியலை, எனக்கு கடிக்கவில்லை. அதனால இது கருவேப்பிலை மட்டும் இப்படி கிடக்கட்டும். இப்படி இருக்கும். சாஃப்டாக இருக்க பழங்கள், சாஃப்டாக இருக்க பழம் மாம்பழம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு சுகர் இருக்கனால அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. சுகர் இருக்கனால ரொம்ப சாப்பிடக்கூடாது, லிமிட்டாக சாப்பிடலாம். மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், பிளாச்சோளம் ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்றைக்கி நம்ம திருச்சி போய் பிளாச்சலை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னு. ஆமாம், நான் எங்கேடா பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆளை காணுன்னு பார்த்தா பிளாச்சலை வாங்கி உள்ள வச்சுருக்கீங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டில் எப்போவுமே விற்கிது ஃப்ரெண்ட்ஸ் பிளாச்சோளம். இதெல்லாம் விளக்கி வச்சேன், இப்போ இந்த எண்ணெயை ஊற்றிடுவோம். ரீஃபைண்ட் ஆயில். இது இப்படி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நான் வடிஞ்சிக்கிட்டே இருக்கோம். லேடிஸ்னா எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஈஸியா சொல்றாங்க ஆம்பளைய, நீங்க என்ன பண்றீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு. என்ன ஆனா லேடிஸ்க்கு தான் கூட வேலை இருக்கு. ஆம்பளைக்காக ஆபீஸ்ல போன உடனே முடிஞ்சு போயிடுது. என்ன லேடிஸ்க்கு தான் நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு என்னத்தை சமைக்கிறதுன்னு புரியல. இந்த இனி ஒரு கவர் எடுத்துட்டு வரேன், இந்த வெண்டைக்காய் இல்லை, இந்த கவர் எடுத்துட்டு வரேன். இந்த கவர் இல்லை, வெண்டைக்காய் போடுவோம். வெண்டைக்காய் மல்லிகை நம்ம உடச்சி பார்த்து வாங்கினீங்க. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய். அதில் எல்லாமே போட்டு வச்சுருந்தா எல்லாமே பிஞ்சாதானே இருந்துச்சு. ஒன்றாவது முத்தல், ஆனால் அதுலேயும் ஒன்று முத்தல் இருந்துச்சு. நான் பார்த்துதான் வாங்கினேன், அதனால முத்தல் இருந்துச்சு. அதனால தான் பார்த்து வாங்கினேன். நீங்கள் எடுக்கிறத பார்த்து கடையே அவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் என்ன முடக்கிட்டு இருக்கீங்க?
அப்படிதான் வாங்க முடியும். அப்புறம் இன்னொன்று அந்த அம்மா வாங்கிச்சு பாருங்க, இன்னொரு அம்மா. ஆமாம், அந்த அம்மாவுக்கு சோம்பேறித்தனம், அது அப்படியே எடுக்குது, அப்படியே எடுக்குது. வெண்டிக்காயில முத்தலை போனால் எனக்கு கோவம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கோவம் ஒரு வெண்டிக்காய் நல்லா இருக்கும்னு நினச்சி நம்ம எடுப்போம், அது முத்தலை போச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அவங்க சொத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி பரிமாணம் மாதிரி ஆகி போயிடும் வெண்டிக்காய்னா. பூக்கோஸ் நாளைக்கு சமைச்சிருவோமா? வெண்டிக்காய் சாம்பார் வச்சு பூக்கோஸ் நாளைக்கு. இதெல்லாம் கொண்டு போயிடுறேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு வரேன். கிச்சனுக்குள்ளே வைக்கிறாங்க கைஸ். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தக்காளி. நிறைய தக்காளி இருக்கா? நிறைய தக்காளி. முருங்கைக்காய் இதில் வேற இருக்கு. இது என்ன தக்காளி? கவரில் வச்சு வச்சா அப்படியே இருக்குமா மம்மி? தக்காளி அப்படியே இருக்கு. முட்டைக்கோஸ் அதில் வச்சிடலாம். அப்புறம் இருக்கிறதுலே பெரிய ஒரு படி முட்டைக்கோஸ் தான். இதெல்லாம் வைக்க முடியாது. ஓகே, இதில் தான் தூக்கி வைக்கலாம் இருக்கு. இந்த 2 டப்பாவையும் எங்கே வைக்கிறேன்னு தெரியல. இதெல்லாம் வைக்கலாம். கீரை வாங்கணும், அது அப்புறம் அதை எல்லாத்தையும் என்னத்தை எங்கி சமைக்கிறது அப்படின்ட்டு தான் வாங்கல. கீரை வாங்குவோம்னே பார்த்தேன். இது உங்கள் ஃப்ரிட்ஜ் என்ன ஃப்ரிட்ஜ் மம்மி? காட்ரேஜ். இப்போ மாங்காய் இதெல்லாம் இங்கே பிடிச்சிருந்தேன். லெமன் பாரு எவ்வளோ இருக்கு. பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கு. பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கு. லெமன், மாங்காய், லெமன் ஃபுல்லாக இருக்கு. தேங்காய் பாரு எவ்வளோ இருக்கு. தேங்காய் பாருங்க கைஸ், தேங்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தேங்காய். இந்த பாரு எத்தனை மூடி இருந்தா. இடையில கேப். இடையில இது கருவேப்பிலை டப்பா. அது தயிர். இது தயிர். இதில் பாவக்காய் போன வாட்டி வாங்கின பாவக்காய். இது நல்லா இருக்கு பத்தி. அப்படியே பச்சையாவே. இந்த கத்திரிக்காய் தான் கெட்டு போச்சு. இதை மாற்றிட்டு இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாகவே கருப்பாக வந்துருச்சு. இதை கீழே கொட்டிட்டு வரணும். இந்த வாரம் கீழே கொட்டிட்டு வர. இது நறுக்கணும்னா கருப்பாக போகுது. அந்த டப்பிக்குள்ள மாதுளம்பழமா? ஆமாம். இதுலேயும் நம்ம பெருசாக்கலாம் முடியல இந்த டப்பியை. எப்படி அதே அளவு தான் வச்சுக்கிறோமே. நீங்கள் சட்டியெல்லாம் பெருசாக்க முடியுமா? அதுவும் முடியல. அதே மாதிரி தான். அப்புறம் டப்பியில் மட்டும் கேட்குறீங்க? நமக்கு தோன்றது. இது புதன்கிழமை பாவக்காய் குழம்பு வைப்போம். சூப்பராக இருக்கு பாவக்காய். நீ சாப்பிட மாட்டேங்க, உன்னாலதான் இப்போ பாவக்காய் எடுக்காமல் இருக்கு. உங்களாலெல்லாம் ரொம்ப இம்சை தான். மல்லிகை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த டோரில் என்னென்ன வச்சுருக்காங்க? இங்கே வேறு தேங்காய், முட்டை வச்சுருக்கீங்க. முட்டை, வெத்தலை பாக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்ததா? ஆமாம், முட்டை தான் இது. இது வந்து கோதுமை மாவு. இதெல்லாம் தேங்காய். இது தேங்காய் முடி. இது கருவேப்பிலையா? அது கருவேப்பிலை டப்பா. இதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ டப்பா, மாங்காய், இதுலலாம் இது முந்திரி பருப்பு இதுவும் இருக்கும் டப்பியில். அப்புறம் கேப் மாவு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 டப்பி அடுக்கியிருக்காங்க. அப்புறம் கீழே இந்த ரேக்கில் வெறும் மாவுகளாக இருக்கிறது. இந்த ரேக் அடியில் காய்கறிகள். இதுதான் வள்ளிக்கண்ணம்மாவின் ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயில் எப்படி போடுவோம் என்னன்றது என்னால் முடியல. இதை நீயே எடுத்து தின்றுவியே இப்படியே வச்சோம்னாவே. தான் கேப் இருந்துச்சு, மேலே கேப் இருக்கு, மேலே இருக்கு. நல்லா இருக்கு, கரெக்டாக பார்த்துக்க. என்ன
கரெக்டாக பார்த்துக்கிட்டு கரெக்டாக திங்கிறதுக்கு எடுத்துக்கணும். திங்கிறதுக்கு தானே வாங்கியிருக்கு. அதுக்குன்னு எல்லாரும் பகுத்து திங்கிறது இல்லையா? கடையில் விற்கிற பொருள் எதுக்கு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும். வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆகா, இது என்னடா பண்ணுறது? தயிர் இந்த டப்பாவை இந்த டப்பையும் அதிலலாம் வச்சா விழுந்துடும். விழுகாது. இந்த வச்சுட்டேன். இப்படி தான் வைக்கணும். சக்ஸஸ். சந்தைக்கு போயிட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் அடக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நான் வேலைக்கு போயில அடுத்த நாள் அடக்குவீங்கண்ணே. ஆமாம். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தானே, சமைக்கிற வேலைகள் இல்லை. ஆமாம், இன்னைக்கு ஒரு வெஞ்சனம் தான் பண்ணேன். அப்புறம் தான் ஒரு வெஞ்சனமே திருப்தியாக இருந்துச்சு. பருப்புண்ட குழம்பெல்லாம் திருப்தியாக இருக்கும். இது வேறு இது விழுகுது. அது அவ்வளோதான். இனிமே இன்னும் வடியாது, மூடியாகலாம். அது எங்கே மம்மி வாங்குனீங்க? இது எனக்கு தண்ணி குடிக்க வேண்டிய ஆயா வச்சது. இந்த இப்படி பண்ணால் தண்ணி இது எண்ணெய் ஊற்றலாம், ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் அப்படி தான் சமைப்பீங்களா அதில்? ஆமாம், நான் அப்படி தான் ஊற்றுவேன். ஆனால் மூடி ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி இருக்குண்ணா. இல்லை இல்லை, கனமாக தான் இருக்கு. கனமாக தான் இருக்கு காய்ஸ். அதுதான் வலிக்கு நம்ம எண்ணெய் வச்சுருக்க ஸ்டாண்ட். எண்ணெய் வச்சுருக்கிறது அதில் தான். எண்ணெய் சில்வரில் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அப்படியே பிடிச்சி போச்சு இந்த எண்ணெயை ஊற்றி ஊற்றி. அதனால அதெல்லாம் போட்டுட்டேன். பழைய ஜாமான் இறங்கிட்டேன். நல்ல சில்வர் கூஜா வச்சுருந்தேன். அது விளக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. அதனால தூக்கி போட்டேன். எதனா பாட்டில் யூஸ் பண்ண பாட்டில் வச்சுருக்கிறது நல்லது தானே? இப்படி பாட்டில் இது பிளாஸ்டிக் தான். அது அது பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை. எண்ணிக்கை ஒன்றும் இல்லை. பால்னா நீங்கள் பேக்கெட் பால் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், பால் அவங்க எண்ணத்தை கலக்குறாங்கன்னு தெரியல. அவங்க இது பசும்பாலே கிடையாது, அது வேற என்னென்னமோ கலக்குறாங்க. அதனால தான் பால் பசும்பால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. காப்பி தண்ணியாக இருந்தாலும் இது அப்படி இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு விளக்கெல்லாம் விளக்கி இங்கே பாருங்கள், விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு திரி மாற்றிட்டேன். இங்கே அங்கேயே திரி. இப்போ சாயந்தரம் ஏற்றுனேன், விளக்கு ஏற்றுனது. எல்லா இடத்துலையும் பொட்டு வச்சுருக்கீங்களா? எல்லா இடமும் பொட்டு வச்சாச்சு. அதில் காசு வச்சுருப்பீங்களா? அது அடியில் தான் இருக்கா? காசு இருந்தா கீழே தான் இருக்கு. 5 ரூபா காசு விளக்கு இந்த பாரு. அதில் பொட்டு வச்சுருக்கேன் பாரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளைக்கெல்லாம் எண்ணெய் வடியும். அதுக்குள்ளே எண்ணெயாக இருக்கும். இந்த பச்சரிசி அள்ளி வச்சு அன்னபூரணி அம்மா, அன்னபூரணி தாய்க்கு பச்சரிசிக்குள்ளே தான் இருக்கணும். இன்னும் அதுக்கு வஸ்திரமெல்லாம் சுற்றுவாங்க. துணியா? ஏதாவது செயலுக்கு இல்லை, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கு. ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. அதனால வஸ்திரம் சுற்றுவாங்க. எத்தனை இருக்குது? அதில் எப்படி சுற்ற முடியும்? அதில் ஆயாவெல்லாம் சின்ன இதுவாக சுற்றுவாங்க. துணியா? சின்ன துணியா? ஆமாம், புது துணி சின்ன துணியாக சுற்றுவாங்க. சேலை மாதிரி கட்டி விடுவாங்க. கேரட் தின்னியா? அந்த தோல் இதில் போடு. பாலை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்டா. நல்ல வேளை மறந்துட்டேன், அது கெட்டு போயிடும். பசும்பால் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பசும்பால் வாங்கினேன், அதை காய்ச்சிட்டேன். அதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கு இடம் ஒழிச்சு அதை வைக்கணும். நல்ல வேளை மறந்துட்டேன்னா வச்சுக்க, நாளைக்கு காய்ச்ச முடியாது. இங்கே திரி மாற்ற போகிறாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் விளக்கழுவி பொட்டு வச்சு இந்த தீபத்தட்டு, இந்த மணிக்கு, இந்த விளக்குக்கெல்லாம் விளக்கழுவி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். அந்த விளக்கடியிலையும் காசு இருக்கா? இதுக்கு அடியிலையும் காசு இருக்கு. இந்த இதோட ஒட்டிக்கிச்சு. இதுக்கு அடியிலையும் காசு இருக்கு. நல்லா எது பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணுவேன். சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபோட்டோ கொண்டு வச்சுருக்கீங்களா? அது அன்னைக்கு வச்சது பொட்டு. நான் கொஞ்சம் கடினமாக உழைச்சி தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகலாம் ஆகா இவ்வளோ வேலை இருக்கே போட்டு போயிடும்ன்ட்டுலாம் பண்ண மாட்டேன்.
நம்ம வேலை நம்ம பார்த்து தானே ஆகணும். அது பார்த்துருவேன். ஆனால் வீட்டில் இவ்வளோ உழைக்கிறீங்க, வெளியே வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க. வெளி வேலை எனக்கு பிடிக்காது. வேலை தான் நல்லா உழைப்பேன். ஒரு சிலருக்கு வீட்டில் வேலை பார்க்கவே பிடிக்காது, வெளியே திறமையாக வேலை. வீட்டில் எனக்கு சுத்தபத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால தான் வீட்டுக்கு உழைக்கிறது. எந்த வீடாக இருந்தாலும், குடியிருக்க வீடாக இருந்தாலும் நல்லா பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையுமே சுத்தபத்தமாக எடுத்து கூட்டி நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் நீட்டாக வச்சுக்கணும். இது என்ன சங்கலம் இந்த ஓரத்தில் என்ன? அதில் பச்சரிசி வச்சு சங்கு வச்சுருக்கேன். பழம்பு இந்த புரி சங்கு அது அப்படி தான் வைக்கணும். அது அப்படி தான் வைக்கணும். பச்சரிசியில் துணியை வச்சு வச்சுருக்கேன். இது கொண்டு இங்கே போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இன்னைக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த குங்குமத்தை தூக்கி அதில் கொட்டணும். விளக்கு திரிமாத்தியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் எப்படி வச்சுருக்கேன், ரொம்ப நாஸ்தியாக வச்சுருக்கேன் அப்படின்னு. என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வைக்க. ஆனால் ஒதுங்க வைப்பேன், அடிக்கடி ஒதுங்க வைக்க என்னால் முடியல. இந்த காலத்து சின்ன பிள்ளைகளாட்டம் பண்ண முடியல. ஒதுங்க வைப்பேன். சந்தைக்கு போகிற காய்கறி இல்லைன்னா அதில் கம்மியாக. ஆமாம், அதில் காய்கறி வாங்கலைன்னா. நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி வாங்கலை. வெங்காயம் நிறைய கிடக்கு, அதனால வாங்கலை. வெங்காயம் பாருங்க, சின்ன வெங்காயம் கிடக்கு, உருளைக்கிழங்கு கிடக்கு, பெரிய வெங்காயம் கிடக்கு, எல்லாம் கிடக்கு, அதனால வாங்கலை. தட்டு ஃபுல்லாக வெங்காயம். ஆமாம், வெள்ளைப்பூடும் கிடக்கு, அதனால வாங்கலை. ஒரு வாரம், போன வாரம் வாங்கினது இந்த வாரத்துக்கு முடியணும். அப்புறம் அடுத்த வாரம் வாங்கினா. அடுத்த வாரம் வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கணும். காயெல்லாம் நிறையவே கிடக்கும். முட்டைக்கோசெல்லாம் எவ்வளோ பெருசு, 20 ரூபாய்க்கு. 20 ரூபா தான் அவ்வளோ பெருசு, வெயிட்டாக இருக்கு. பரவாயில்ல, நம்ம இங்கிட்டு வாங்குறத விட இந்த பக்கம் சந்தையில் வாங்குறது பரவாயில்ல. பேக் சைடு ஃப்ரண்ட்டில் எல்லாம் எல்லாமே கிராக்கியாக இருக்கும் அவங்கள்ட்ட. ஆனால் அங்கிட்டு தான் அல்வாங்க எல்லாரும் குஞ்சு. எல்லாரும் குஞ்சு அங்கிட்டு தான் அல்வாங்க. இங்கிட்டு கம்மியாக தான் வாங்குவாங்க. ஆமாம், இங்கிட்டு கம்மியாக தான் வாங்குறாங்க. இங்கிட்டு விளக்கு வெளிச்சம்ல கொஞ்சம் இருட்டாக இருக்குது. நான் வலிக்க நமக்கு பின்னாடி இங்கிட்டு வாங்கினதை பிடிக்குமா? ஆமாம், இங்கிட்டு தான் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் வாங்கலாம். தக்காளி எல்லாம் இங்கிட்டு தான், அங்கிட்டலாம் கம்மியாக தான் கொடுப்பாங்க கொஞ்சம். சம்சாக்காரர் தான் இல்லாமல் போயிட்டு. சம்சாக்காரர் தான் இல்லாமல் போயிட்டார். இல்லைன்னா சம்சா வாங்கிடுவோம். இந்த பாட்டிலாம் விலைக்கு போடணும். வந்து சும்மா பிளாஸ்டிக் டப்பா போடுறதோட போட்டு விட வேண்டியது. எண்ணெய் வாங்கின டப்பா இல்லாமல் அவர் தான் புதுசாகவே கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எண்ணெய்க்கு கேன் கொண்டு போக வேண்டாம், அவரே ஒரு பாட்டில் கொடுத்துருவாரு. அது காசு எதுவும் சேர்ப்பாரான்னு தெரியல, எண்ணெயோடய கொடுத்துருவாரு. ஒரு லிட்டர் அதுலேயே கொடுத்து விட்டுருவாரு. அது இடைக்கடைக்கு போடலாமா இல்லை எப்படி? இது இந்த இவங்கள்ட்ட இரும்பு கடைக்காரங்கள்ட்ட போட்டுடலாம். ரீசைக்கிள் தானே? தெரியல, ரீசைக்கிள் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் போட்டுடலாம். அப்படிதான் போடுவேன். நான் நிறைய பாட்டில் அங்கே வச்சிருக்கேன், எல்லாத்தையும் போடணும். அந்த லோயரில் இருக்கு. மாதம் வாங்குறது. விளக்கெண்ணெய் 125 ரூபா சொன்னார். என்னென்ன எண்ணெய் வாங்குவீங்க? விளக்கெண்ணெய் வாங்குவேன், அதுக்கப்புறம் கடலெண்ணெய் வாங்குவேன், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், செக்கில் ஆட்டில நல்லெண்ணெய், அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் 1/2 லிட்டர் மட்டும் வாங்கிக்குவேன். அப்புறம் அவ்வளோதான் வாங்குவேன், இதே வாங்குவேன். இப்போ சின்ன செக்கு நம்ம வீட்டுக்கே இருக்குன்னு சொல்கிறாள், அதுலேயே நம்ம கொஞ்சமாக நிலக்கடலை இதெல்லாம் போட்டு அரைக்கலாம் இருக்கு. அதில் என்ன வருங்கிறாங்க தெரியல. உள்ள வேலையை இங்கே பார்க்க முடியல. நீ அந்த மிஷின்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் அரைச்சிக்கிட்டு கிடக்க முடியுமா? உள்ள வேலையே பார்க்க முடியல. நீ அந்த மிஷின்லாம் வாங்கிட்டு அரைச்சிக்கிட்டுலாம் கிடக்க முடியல. அதெல்லாம் ஆண் பேர் இருக்கவங்க செய்யலாம், ஒத்தொண்டியாக இருக்கவங்கலாம் செய்ய முடியும். உள்ள வேலை எதுவும் நீ பார்க்குறீல, எவ்வளோ வேலை இருக்கு. காலையிலேருந்து எந்திரிச்சா நான் டெய்லியும் இவ்வளோ வேலை தான் பார்ப்பேன். நீ இல்லைனால இவ்வளோ வேலை தான் பார்ப்பேன்.
ஒரு நாள் முழுகிறது இருக்கும், ஒரு நாள் ஒரு நாள் முழுகுவேன், ஒரு நாள் மாவாட்டுற வேலை இருக்கும், ஒரு நாள் இந்த வெளியில இந்த தோட்டம் இங்கிட்டு ஃபுல்லா கூட்டுவேன், இந்த வெளி சைடு அதெல்லாம் நம்ம தானே பார்க்கணும். அன்னைக்கு வாசல்ல முன்னாடி அந்த இந்து குச்சி வாங்கிட்டு வந்தோம் பாரு 140 ரூபாய்க்கு, அதுல நிறைய பெரிய பெருக்கியா உள்ள இலையெல்லாம் எடுத்து போட்டு, அதனாலதான் அந்த வாசல் கிளீனா இருக்கு. பெருபெருக்கியா இலையில தான் வருது. அதுல இந்த கூட்டுறாங்கல்ல, குப்பை கூட்டுறது, அதுல பெருபெருக்கியா இலை மட்டும் வருது. அப்புறம் தென்னை மரக்காரனால கூட்டு விட்டேன். மண்ணெல்லாம் அதில் போகாது, மண்ணெல்லாம் போகாது. பெருபெருக்கியா உள்ள இந்த தேக்க மரத்தையில மட்டும் அரிச்சு கொண்டு போய் சேர்க்கலாம். எல்லாம் அப்பையிலேருந்தே இவ்வளோ வேலை பார்த்து பழகிட்டேன். ஆனால் வெளியில போய் நடக்கிறதுக்குள்ளனா எனக்கு கஷ்டமா இருக்கு. வீட்டுக்குள்ள பார்ப்பேன், வெளியே போய் நடக்கிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சிலருக்கு வெளியே போய் வேலை பார்க்கறது தான் பிடிக்கும். ஆமாம், ஒரு சிலர் அப்படி. நாங்கள் எங்கள் அம்மாவெல்லாம் அப்படிதான், அதனால எனக்கு அதே மாதிரி தான். எங்கள் அம்மாவும் வெளியே எல்லாம் போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் வேலை வைப்பாங்க. எதுவும் தேவைன்னா வெளியே போய் தானே ஆகணும். தேவைன்னா அது பிள்ளைய இருக்குங்க, பிள்ளைய போயிட்டு வந்துருங்க. சேகர் மாமா, அழகு மாமா, இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வந்துருவாங்க. இல்லைன்னா ஐயா வேலை ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சும்மா தானே இருந்தாங்க, அவங்க போயிட்டு வந்துருவாங்க. அதனால அம்மா அப்பாவுக்கு என்ன பழக்கமோ அதே பிள்ளைகளுக்கு வரும். ஆனால் நல்ல பழக்கம் வரமாட்டேங்குது, கெட்ட பழக்கம் ஈஸியாக வந்துடுது இந்த போகாமல் இருக்கிறதுலாம். ஆனால் ஒரு சிலர் நடுநிலையாக வெளி வேலையும் பார்க்க வீட்டு வேலையும் பார்க்குறாங்க. நான் வெளிவேல அதுக்காக போகிற இடத்துல எல்லாம் போவேன். இந்த சென்னை சில்க்ஸ்லாம் வந்து தானே ஜவுளியெல்லாம் எடுக்கிறேன் உங்களோட, அதெல்லாம் வருவேன் தானே. அங்கேயெல்லாம் போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்பேன். அதெல்லாம் தீபாவளிக்கெல்லாம் எல்லாரும் போய் தான் எடுப்போம். அதுக்காக சுத்தமாக போக மாட்டேன்னு இல்லை. கோயில் குளத்துக்கு முன்னாடி ஒத்தையாக போவேன், இப்போ போகிறதில்ல. அது ஒன்று தான் நிறுத்தியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வியூஸே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ்.